அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. பூஜா ஏன் வரலன்னா பூஜாக்கு கொஞ்சம் ஜுரமா இருக்கான். ஜிம்முக்கு போயிட்டு வராங்கல்ல, உடம்பு கை கால் வலி இது போல இருக்கு. அதெல்லாம் ஜுரமே வந்துடுது பூஜாவுக்கு. வாங்க, அவ்வளோ சிவியரா இது பண்றாங்க ஒர்க் அவுட். ஆமா, மதியத்துக்கு சுட சுட சோறு. வாவ் சூப்பர். ஆமா தான் சமைச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வச்ச கருவாடும் இருக்கு, கருவாடு தொக்கு வறுவல் சூப்பரா வாசனை இருக்குமா அதுதான். அப்புறம் காலையில் சுட்ட இட்லியும் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்க, காலையில் வச்ச சுண்டைக்காய் கடையெல்லாம் இருக்குது. சுண்டைக்காய் பருப்பு போட்டு கடைஞ்சேன், அது மீதி இவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோர் தாளிச்சிருக்கேன். மோர் தாளித்து சாப்பிட்டா மழைக்கு ஒன்றும் செய்யாது, நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் தொக்கு. இந்த மோர் சோறுக்கும் இந்த முருங்கைக்காய் தொக்குக்கும் வேறு லெவலில் இருக்கும். நம்மளோட இயற்கை சந்தை குழம்பு மிளகாய் தூள் பயன்படுத்தி தான் வச்சுருக்கேன். சிம்பிள் வேற இது செய்யறது சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முருங்கை தொக்கு. நீங்கள் நம்ம குழம்பு மிளகாய் தூள் வாங்கி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஒரு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கினா போதும், அவ்வளோதான் தொக்கு ரெடி. நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்க்கு அவ்வளோ கமெண்ட்ஸ், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய. அதை தாண்டி அப்படியே பொங்குறாங்க. 20,000 ரூபாய் செல்லில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணுறீங்கன்னு பூஜா சொல்லிட்டாங்களாம். அதில் நியாயமாக பாருங்கள், நல்ல கமெண்ட்ஸ் போடுறவங்க இல்லை எங்களை தள்ளி விட்டு போடுறவங்களெல்லாம் நாங்கள் எதுவுமே சொல்லலை. வேலையை விட்டுட்டு வந்து அதில் குழந்தைய என்ன சொல்கிறீங்க, உருவகேலி பண்ணுறீங்க, அதுதான் பொறுத்துக்கு. மற்றபடி எதனா நக்கல் பண்ணுறீங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு யார் வந்து அந்த ரைட்ஸை கொடுத்தா உருவகேலி பண்ணுறதுக்கு? உங்கள் முகத்தை முதல்ல இது காமிப்பீங்களா? இந்த மாதிரி டிபியே நீங்கள் வேறு யார் டிபியோ ஃபோட்டோவை வச்சுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களோட ஃபோட்டோ. அந்த மாதிரி உங்கள் லட்சணத்தை முதல்ல உங்கள் முதுகு பின்னாடி திரும்பி பாருங்கள். அதுக்கு தான் நாங்கள் கோவப்பட்டு நாங்கள் கமெண்ட் பண்ணமே தவிர, அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அட்வைஸு. சரிங்களா? கடவுள் கொடுத்த உருவத்தை எப்படி சொல்றீங்க? வந்து கடவுளை பழிக்கிற மாதிரி இல்ல இது. அந்த மாதிரி நீ உங்களுக்கு யார் கொடுத்தா? நான் கேக்குறேன், யூடியூப்ல சம்பாதிக்கிற சாப்பாடு உங்க அப்பா வீட்டு காசை எடுத்து கொடுக்குறீங்க. வியூஸ் உங்களை யார் பார்க்க சொன்னா? நாங்க யாரை பிடிச்சு யாருக்காக நாங்க வீடியோஸ் போடுறோமோ எங்களை பிடிக்கிறவங்க பார்க்கட்டும், அவங்களால வர காசு எங்களுக்கு வரட்டும். இந்த வயிற்றுச்சல் பட்டுக்குன்னு யார் உங்களை பார்க்க சொல்ற? நாங்க பார்க்க சொன்னோமா வயிற்றுச்சல் சொட்டுக்குன்னு? எங்களாலதான் வருதுன்னா நீங்க ஏன் பாக்குறீங்க? எங்களுக்காக ஏன் உங்க நெட்டை வேஸ்ட் பண்றீங்க? உங்களோட நெட்டை வேற எதுக்குன்னா பிடிச்ச சேனலுக்கு புரோஜனமா போய் பண்ணுங்க. நீங்க இப்படி பேசுனீங்கன்னா உங்களோட பதில் எங்களுக்கு தான். அதான் நீங்கன்னா எங்களோட ஏதாவது எங்களை பிடிக்காம வந்து கமெண்ட் பண்றீங்களா, அவங்களுக்கு தான் சொல்றோம். மற்றபடி பூஜாஸ் கிச்சனை விரும்பி பூஜாஸ் கிச்சனை பாக்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குற யாரையுமே எல்லாருமே எங்களுக்கு வேணும். நாங்க யாரையுமே சொல்ல, எல்லாருக்குமே எங்க ஹார்ட் கொடுத்து இது எப்பவுமே. ஏன்னா உங்களோட இந்த ஹார்ட் நீங்க இப்படி கொடுக்கலன்னா இந்த அளவுக்கு நாங்க வளர்ந்தே வந்திருக்க முடியாது. சரிங்களா? கஷ்டம். ஊர்ல எல்லாரும் யூடியூப் சேனல் திறந்து வச்சுட்டு எல்லாரும் தான் பாடுபடுறாங்க. ஆனாலும் அந்த இயற்கையும் பிரபஞ்சமும் ஆசீர்வதிக்க இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ண போய் தான் நம்ம இங்க வந்து நிக்கிறோம். சரிங்களா? அதாவது பிடிக்காதவங்க சப்போர்ட் பண்ணி நாங்கள் வளரவே கிடையாது. பிடிக்காதவங்க சப்போர்ட் பண்ணி யாராவது வளர முடியுமா அந்த வயிற்றுல? சொல்லுங்க. நல்லவங்களோட சப்போர்ட் பண்ணி தாங்க நாங்கள் வளர்ந்துருக்கோம். சரிங்களா? அந்த நல்லவங்க மட்டும் எங்க கூட இருந்தா போதும். ஓகேவா? நேற்றுக்கு வீடியோஸ்ல போய் பாருங்க, அந்த கமெண்ட்ஸுங்களை போய் பாருங்களேன். அந்த வயிற்றுச்சல் அப்படியே தெரியுது வெளியே. அதாவது ஒரு விஷயத்த பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா அந்த சந்தோஷம் உங்களுக்கும் நிலைக்கும். இதை நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஒருத்தர் வளர்ச்சியை பார்த்து நம்ம வயிறு எரிஞ்சாலோ இல்லை வந்து அதை நம்ம திட்டினாலோ மனசளவுல கூட நம்ம வந்து அதை எதிர்த்தோம்னா, பேசிக்கிட்டே இருக்கும்போது ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்துருச்சு. அதனால இப்போ வருஷா செல்லுலேருந்து எடுக்கிறா. நான் அது எப்பயுமே சொல்கிறது தான். சிம்பிளாக ஒரு விஷயம், ஒருத்தர் வளரதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா அந்த வளர்ச்சி உங்கள் லைஃப்லேயும் கிடைக்கும். ஒருத்தர் வளரதை பார்த்து நீங்கள் மனசில் கஷ்டப்படுறது இல்லாமல் இப்படி வன்மத்தை கக்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடக்காது. நான் சிம்பிளாக சொல்கிறேன், எல்லா விஷயத்துக்குமே இப்படி தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வேற லெவலில் சமைச்சிட்டோம், விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு புடி செல்லக்குட்டீஸ் வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பி நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். நமக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் மட்டும் கிடையாது. சரிங்களா? 4 சேனல் வச்சிருக்காங்க, 10 சேனல் வச்சிருக்காங்கன்னு சொன்னாலும் அத்தனை சேனலுக்கும் உழைப்பை போடணும். புரியுதுங்களா? அத்தனை சேனலில் போடுற வீடியோஸையும் மக்கள் விரும்பி பார்க்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எல்லா சேனல்லையும் காசு வரும். சரிங்களா? எங்களோட சேனலில் வந்து இப்போ நம்ம ஆக்டிவாக இருக்கிறது நம்ம பூஜாஸ் கிச்சன் தான். உங்களுக்கே தெரியும், வை பிக் த ஷோ, அதெல்லாம் லைஃப் ஆஃப் ஜே, ஹேமாக்குட்டி மாமாக்குட்டியோ, இதுக்கெல்லாம் நாங்கள் உழைப்பை போட்டால் கண்டிப்பாக காசு வரும். ஆனால் அதுக்கான நேரம் எங்களுக்கு இல்லை. யூடியூப்பை தாண்டி எங்களோட வியாபாரம் இருக்குது. கடந்த 10 வருஷமா நம்மளோட சொல்கிறாங்கம்மா, நீங்கள் யூடியூப்லாம் பிச்சை எடுத்துப்பீங்க, அது நம்மளை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு வந்து கதறது
பண்றதா இருக்கும். புரியுதா? ஒரு வீடியோ பார்த்துட்டு எப்படி நீங்க ஒரு குடும்பத்தோட சேர்ந்து பிச்சை எடுப்பீங்கன்னு நீங்க சொல்வீங்க? எங்களுக்கு அதான் சொல்றேன், உங்க குடும்பத்தை சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும். 3 குழந்தைங்களையும் நல்லா படிக்க வச்சிருக்கேன். சரிங்களா? அப்பா ஒரு நல்ல வேலையில இருக்காரு. யூடியூப்ல இப்போ வந்ததுங்க. அத நம்ம யூடியூப்க்கு முன்னாடி டிக்டாக்னு ஒண்ணு இருக்கும். அதுலயும் நாங்க வீடியோஸ் போட்டிருக்கோம். எங்களோட பொழுதுபோக்கே எங்களோட வீடியோஸ் போடுறதுதான், சந்தோஷமா ஷேர் பண்றதுதான். அதுல நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் 0609 அந்த யூடியூப் டிக்டாக்கோட ஐடி. அதுல பாத்தீங்கன்னா அப்பவே நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் குழந்தைங்க பூஜாவும் வர்ஷாவும் மனக்கட்டை போட்டு வர்ஷா ஏறி நின்னு வறுத்துட்டு இருக்கோம் சத்து மாவு. உங்ககிட்ட வந்து வெளிநாட்டு போன் இருந்து வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதுல போய் பாருங்க. இது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். சோ உழைப்புன்றது அடிமட்டத்துல இருந்து வளர்ந்து வர்றவங்க நாங்க. சரிங்களா? உங்களுக்கு வயிற்றுச்சல் இருந்தா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. நான் இப்படிதான் சொல்வேன். அதாவது நிறைய பேர் சொல்றீங்க அம்மா இதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்கன்னு. கண்டுக்காம விட முடியாது ராமா. ஏன்னா அவங்க வேலையை விட்டுட்டு வந்து கமெண்ட் பண்ண நேரம் இருக்கும்போது நம்மளும் வேலையை விட்டுட்டு அதை அப்பப்ப கண்டிச்சு வைக்கணும் தான். சரிங்களா? நான் சிம்பிளா சொல்றோம். பூஜாஸ் கிச்சனை பிடிச்சா பாருங்க, பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க, அவ்வளவுதான். நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஹார்ஷா நாங்களும் ரிப்ளை பண்ணதான் செய்வோம். இத வந்து இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கதானே செய்யும். சரிங்களா? மத்த எதுக்குமே கோவம் வராது. அந்த உருவ கேலின்றது யார பண்ணாலும் கோவம் இல்ல. அது எங்க குழந்தையன்னு இல்ல, நீங்க யார பண்ணாலுமே நாங்க கேட்கதான் செய்வோம். ஓகேங்களா? அதுதான், வேற எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களாம் வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். நிறைய பண்டிகை நாள் வந்துருச்சு. நம்ம அதை நினைச்சு நிறைய ஓட வேண்டியது இருக்கு. நம்மளோட இந்த பண்டிகையை ஹாப்பியா கொண்டாடணும். சந்தோஷமா இருங்க. முறுக்கு மாவு ரெடி பண்ணி நிறைய பேர் சென்னையில உள்ளவங்க போஸ்டர் புக் பண்ணி வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த ப்ரிப்பரேஷன் போயிட்டு தான் இருக்குது. அதோட சேர்ந்து வெண்ணையும், நீங்க நியர்பை சென்னையில தான் இருக்கீங்க அப்படின்னா முறுக்கு மாவோட சேர்ந்து நம்ம கிட்ட பசு வெண்ணையும் கிடைக்கும். மினிமம் 200 கிராம்ல இருந்து இருக்கு. நீங்க தேவைன்னா பசு வெண்ணையும் சேர்த்து நீங்க போஸ்டர் புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? கொரியர் வந்து இன்னையோட முடியுது. சரிங்களா? ஃப்ரைடேவோட. அதுக்கப்புறம் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் 4 நாளைக்கு கொரியர் கிடையாது. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா நீங்க கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். இன்னைக்கு நைட்டுக்கு மேல ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஒரு வாரம் கழிச்சு தான் கொரியர் வரும். அதை நான் இப்பயே சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஓகே, டாடா, பாய் பாய்.